கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய கண்டினியூஷன் வருங்க. கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய பார்ட் 2 இதுங்க. கேபிட்டல் மார்க்கெட் பார்ட் 2ங்க. டிஸ்கஷன்ல 2. வாட் இஸ் நோட்டீஸ் மணி? கால் மணி மாதிரி இது வந்து நோட்டீஸ் மணி அப்படின்றத நம்ம சொல்றோம். கால் மணின்றது ஓவர் நைட்டுங்க இல்லைங்களா? ஓவர் நைட் அப்படின்றது கால் மணி. இது வந்து கால் மணி. இதெல்லாம் டெஃபினிஷன். அவ்வளவுதாங்க. ஒவ்வொரு வேர்டு இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. கால் மணிங்கிறதா இது. அப்போ இதுல வந்து 1 டேல இருந்து 14 நாட்கள் வரைக்கும் உண்டானது பாத்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் மணி அப்படின்றோம். இதுக்கு பேரு நோட்டீஸ் மணி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அதெல்லாம் வந்து அப்படியே டைரக்டா எடுத்துக்கோங்க. இதுல வந்து இதே கிடையாது. அப்போ இந்த ஓவர் நைட் வந்துச்சுன்னா கால், 1 day to 14 days அப்படின்னா நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிற மணி அப்படின்னு அர்த்தம். இது கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வரும். மணி மார்க்கெட்டை தொடர்புடையான வேர்டிங்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து வாட் இஸ் த டேர்ம் மணி? காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காலம் அப்படின்னு. அப்போ 3 கொஸ்டினாவே கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனே இருக்காது. அப்போ 14 daysல இருந்து இதுக்கு வந்துச்சுன்னா டேர்ம் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு டேர்ம் மணி. அப்போ அழகா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுக்கு கால் மணி, 1ல இருந்து 14 நாள் நோட்டீஸ் மணி, 14ல இருந்து 365 நாள் வந்து டேர்ம் மணி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்டும் அதுக்குள்ளேயே அடங்குன மாதிரி இருக்கும். அப்போ 3 கான்செப்ட். இதை ஞாபகத்துல வச்சுக்க முடியலங்க. ரொம்ப போட்டு படுத்தக்கூடாது. நம்ம உள்ள போய் நம்ம வந்து நோண்டிட்டு எல்லாம் இருக்க வேண்டாங்க. இந்த வேர்டு இருந்தா இது, இந்த வேர்டு இருந்தா இது, அவ்வளவுதான். 1ல இருந்து 14 நாள் நோட்டீஸ் மணி, 14ல இருந்து 364 நாள், பிலோ 1 year இல்லைங்களா? பிலோ 1 year அவ்வளவுதாங்க. பிலோ 1 year வரப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா டேர்ம் மணி, கால மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? இந்த 3 கான்செப்டுங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். எதுவுமே கூச்சப்பட வேண்டாம், கேளுங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு மணி மார்க்கெட்? இந்த நாட்டு, அப்போ ஒரு வட்டம் போட்டாச்சு. நாட்டு எது? மணி மார்க்கெட். அப்ப பணச்சந்தையோட தொடர்பு இல்லாதது, பணச்சந்தையிடம் தொடர்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், 3மே இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 3மே நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டை சேர்ந்தது தான் மணி மார்க்கெட். அப்போ எது மட்டும் இல்லை? ஷேர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட் இப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் இல்லைங்க. கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, அதனால இது மட்டும் எக்ஸப்ட் 1, அதர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மணி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் அட் விச் கமர்ஷியல் பேங்க் கேன் இஸ்யூ? கமர்ஷியல் பேப்பர் இஸ்யூ பண்றதுடைய மினிமம் அமௌண்ட், குறைந்தபட்ச தொகை. குறைந்தபட்ச தொகை எவ்வளவு இருக்கும் கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு இந்த இது வந்துடும். 5 lakhs அப்படின்றது தான் கரெக்டுங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 5 lakhs இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தாங்க. இது நம்ம டினாமினேஷனும் 5 lakhs இருக்கும். அப்போ மல்டிப்ளைஸ், இதுலயே மல்டிப்ளை ஆயிடும். 5 லட்சமா மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இது பண்ணாலும். அடுத்தது மேக்சிமம் மினிமம் மெச்சூரிட்டி சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ்யூட் பை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ மெச்சூரிட்டி அப்படின்னாவே வந்து காலம் இல்லைங்களா? காலம், முதிர்வு காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ முதிர்வு காலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ங்கிறது முதிர்வு காலம் எவ்வளவு? அப்போ 7ல் இருந்து 366 நாளை நம்ம குறிப்பிடுறோம். அப்போ இதுதான் வந்து சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா கூட அந்த இடங்கள்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, நோட் பண்ணி வச்சிருங்க. +2 புக்கில் இருக்கிறதாங்க இந்த கொஸ்டினும். அடுத்து மத்த எல்லாம் பார்க்க வேண்டாம், உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு என்னன்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடும். எல்லாமே சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் தான் கொடுத்துருக்கான். அதுக்கு மறுபடியும் போய் அதை பார்க்கணும், தேவையே கிடையாது. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேலிடிட்டி ஆஃப் த செக்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ ரீசெண்டா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு செக்குங்கிறது எவ்வளவு நாள் வந்து மதிப்புடையதாக இருக்கும்? மதிப்புடையது. அப்போ மதிப்புடைய காலம் அப்படின்னு அர்த்தம். கலெக்ஷன் போடுறதுக்கு ஏற்புடைய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கலெக்ஷனுக்கு ஏற்புடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்றது ஏற்புடைய காலம். அப்போ எவ்வளவு நாளைக்கு செல்லும், அவ்வளவுதாங்க. உங்க ஒரு செக் கொடுக்குறீங்கன்னா 90 நாளைக்கு தான் செல்லும்.
அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் 60 நாள் இருந்து 6 மாசம் வரைக்கும் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. சிபிஎஸ் வந்து அது எல்லாமே குறைச்சிட்டாங்க. 90 நாள் தாங்க நமக்கான ஏற்புடைய காலம். கலெக்ஷனுக்கு ஏற்புடைய காலம்னா 90 நாள். கமர்ஷியல் பில் அப்படின்னு சொல்லப்படுறது ஈஸியா டைப் ஆஃப் எதனுடைய டைப், ப்ராமிசரி நோட்டு, செக், ஸ்டாம்ப், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வரைக்கும் ப்ராமிசரி நோட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ப்ராமிசரி நோட்டு கிடையாது. அப்போ இதுல எதுதான் வரும் அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான். இது ஒரு டைப் ஆஃப் கமர்ஷியல் பில் அப்படின்னு நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த பில்லும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போச்சு. இந்த பில் மார்க்கெட் அப்படின்றது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமர்ஷியல் பில்லு தான். கமர்ஷியல் பில்லு தான். கமர்ஷியல் பேப்பர் இஸ் ஏ டைப் ஆஃப் எதனுடைய டைப், அன்செக்யூர்டு ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். இதுதான் ரொம்ப முக்கியம். அன்செக்யூர்டு, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இருக்கக்கூடாது. ப்ராமிசரி நோட்டினுடைய அன்செக்யூர்டு, இதனுடைய டெஃபினிஷன் படிக்கிறப்ப இப்படிதான் படிப்பாங்க. அன்செக்யூர்டு ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட் பேஸ் ஏ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது குறிப்பிட்ட சதவீதத்துல இருக்கணும். இவ்வளவு சதவீதம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இஸ்யூடு பை லார்ஜ் பேங்க் அண்ட் கார்பரேஷன். பேங்க் கொடுக்குறாங்க, கார்பரேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பொருத்தமானதாக இருக்கும். இது எல்லாமே பொருத்தமானதாக இருக்கும். இதெல்லாம் மூணுமே பொருத்தம். இதுல வந்து நம்ம இருக்காது, ஆல் ஆஃப் தீஸ் வந்து இருக்காதுன்னு நினைச்சிட்டு நம்ம படிப்போம். நம்ம வந்து 3 கரெக்டா, 2 இது கரெக்டா வந்துருச்சுன்னா ஆல் ஆஃப் தீஸ் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதெல்லாம் வரி வரியா படிக்கிறதாங்க. கமர்ஷியல் பில்னா என்ன அப்படின்றத வரி வரியா படிக்கிறது. தமிழ்ல படிங்க அல்லது இங்கிலீஷ்ல படிங்க. மொத்தல ஞாபகத்துல கொண்டு வாங்க, அவ்வளவுதான். எதை படிச்சாலும் சரி நீங்க ஞாபகத்துல கொண்டு வந்துருங்க. வாட் இஸ் த மினிமம் டியூரேஷன்? குறைந்தபட்ச காலம். குறைந்தபட்ச காலம் அப்படின்றது. மணி கேன் லெண்ட் அண்ட் பாரோ ஃப்ரம் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய காலம். மணி மார்க்கெட்ல பணத்தை, அதாவது டேர்ம் மணின்றான், காலக்கடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. காலமணி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். எப்படி கால்மணி, நோட்டீஸ் மணி, காலமணி. காலமணிங்கிறது எப்போ 14 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி 366 நாள்ல முடியும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் பீரியட் அப்படின்றது அந்த 15 நாள். இதுக்கப்புறம் 1 டே சேர்த்திக்கிறாங்க, 15 நாள் சேர்த்திக்கிறாங்க. இது புரியுது இல்லைங்களா. இந்த இடத்துல 3 மணி வந்துச்சுலாங்க. அதுல பாருங்க டேர்ம் மணி அப்படின்றது காலம் மணி அப்படின்னு சொல்லப்படுறது. இது 14ல இருந்து 366 நாள் இருக்கு, 64 நாளைக்கு இருக்கும். அப்போ அதுலதான் வந்து மினிமம் பீரியட் அப்படின்றத நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா 14ங்கிறது நமக்கு இல்லை. அப்போ ஒரு இது சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 15ங்கிறத வச்சுக்கிறோம். அப்ப பிட்வீன் 14 நாட்களுக்கு மேற்பட்டதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் குறைந்தபட்ச காலம். சார் இங்க டைம் அப்படிங்கிறது கொடுக்கல சார். எங்கங்க மேடம்? சார் இங்க டைம் மணின்னு கொடுக்கலன்னா 1 டே அந்த கால் மணி அதுவும் வருதாங்க சார். இந்த டைம் மணிங்கிறது கொடுக்கணும்லங்க. 3 மணி தான். ஒண்ணு நோட்டீஸ் மணியா, கால் மணியா, அல்லது டேர்ம் மணியாங்கிறது ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். சரி சரிங்க சார். எதுவுமே கொடுக்கல அப்படின்றப்போ 1 டேங்கிறது கரெக்ட் தான். எதுவுமே கொடுக்கலன்னாவே மினிமம் பீரியட் 1 டே தான் கரெக்ட். 1 டே கரெக்ட் தான். ஓவர் நைட் 1 டே தானே. மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் சார். அது மணி அட் கால் ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான். அது சார் 14 டேஸ்க்குள்ள வருங்க சார். அதுக்கு மேல போச்சுனா அது டேர்ம் மணி ஆயிடுங்க சார். டேர்ம் மணி. சொல்லுங்கம்மா. சார் ஒரு டவுட்டுங்க சார். அந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து ஏன் அன்செக்யூர்டுன்னு சொல்றாங்க சார்? அதுக்கு கொஞ்சம். அன்செக்யூர்டுனா எதையும் கொலாட்ரல் கொடுக்க கூடாதுங்க. கமர்ஷியல் பேப்பருக்கு எதுவுமே கொலாட்ரல் கிடையாதுங்க. செக்யூரிட்டியே கிடையாதுன்னு அர்த்தம். அது நீங்க எதுவுமே பிணையமா வைக்கவே கூடாது. அதனால அது அன்செக்யூர்டு. அது ப்ராமிசரி நோட்டுனாவே வந்து ஒரு கடன் பத்திரம். அதாவது நம்ம என்ன சொல்லாங்க, ஒரு அந்த ப்ராமிசரி நோட்ல ஒரு முன்னாடி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு முன்னாடி இருக்கிறதா வந்து ப்ராமிசரி நோட்டு. கடன் வாங்கினா கொடுக்கறதுக்கான ஒரு இது, அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. அப்போ அன்செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராமிசரி நோட். அப்போ எப்போ அந்த கம்பெனி தோணுதோ அப்பதான் அந்த பணத்தை கொடுப்பானுங்க. அதுல மெச்சூரிட்டி டேட் இருந்தாலுமே கூட அந்த கம்பெனியினுடைய சாய்ஸ் தான் அந்த மெச்சூரிட்டி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். மெச்சூரிட்டி டேட் இருந்தாலுமே கூட அந்த கம்பெனி எப்ப டிசைட் பண்றானோ அப்பதான் பணத்தை திருப்பி தருவாங்க. ஆனா ப்ராமிசரி நோட்டுங்கிறது உடனே கொடுத்துறணும். அது வந்து உடனடியா அந்த அந்த டைத்துல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ப்ராமிசரி நோட்டுங்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஒரு படி மேல. ஓகே சார், தேங்க்யூ சார்.
அதுக்கு தனியாவே ஒரு பேர் வைப்பாங்க. ப்ராமிசரி நோட்டுக்கு தமிழ்ல ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அழகான பேர். கடன் உறுதிச்சீட்டுங்க சார். கடன் உறுதிச்சீட்டு. கடன் உறுதிச்சீட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். கடன் உறுதிச்சீட்டுங்க. கடன் உறுதிச்சீட்டு. கடன் உறுதி சீட்டு. அது எழுதுறப்பயே அன்செக்யூர்ட்ல தான் எழுதுவாங்க கமர்ஷியல் பேப்பர். அடுத்தது financial market where debt and stock. Financial market where debt and stock are traded and maturity period more than the year. அப்போ ஒரு வருடத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா more than the year அப்படின்னாவே இங்க வேலை முன்னாடியே வந்துருச்சு. இது அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெப்டா இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், ட்ரேட் ஆகுறதா இருக்கட்டும், more than a year, ஒரு வருடம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வருடத்துக்கு மேல இருந்தாவே இது கேபிட்டல் மார்க்கெட். திரும்ப திரும்ப அதை அடிக்கடி போடுறதுக்கு காரணம் உங்களை யோசிக்க வைக்கிறது தான். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுங்க. அதனால இந்த வேர்டு எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அங்க 1 இயர் அப்படின்றது இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ இயர் அப்படின்னு தான் இருக்கும். ஏ இயர் அப்படின்னாலுமே அது ஒரு வருடம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுக்கு ஒருங்கிறதா அதனுடைய தமிழ் மீனிங். அதனால மோர் தேன் அப்படின்றதுனால அதிகம் அதிகம் கேபிட்டல். இதே வந்து லெஸ் தேன் அப்படின்ற வார்த்தை முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. இது மணி மார்க்கெட். லெஸ் தேன்னா மணி மார்க்கெட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் லீஸ்ட் ரிஸ்கி? குறைவான இடர் உடையது. குறைவான இடர். லீஸ்ட் அப்படின்னா குறைவான இடர். வேறெல்லாம் எதுவுமே படிக்க தேவையில்லைங்க. அந்த காயின் வேர்டை படிச்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. அப்போ குறைவான இடர் வந்து எதில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஈக்விட்டி வந்து ரிஸ்க் ஓரியன்ட். இது ரிஸ்க். இது வந்து ரிஸ்க் ஓரியன்ட். அடுத்த பாத்தீங்கன்னா பாண்டுங்கிறது உங்களுக்கு பணம் திரும்பி வந்துடும். இதுல வந்து பெருசா ஒன்றும் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஒன்றும் தோணல. அப்போ மாடரேட்லியா இருக்கும். ரிஸ்க்குங்கிறது மாடரேட்லியா இருக்கும். அவங்க கடனை திருப்பி தர மாதிரி தான் உங்களுக்கு. சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா மோர் செக்யூர்டு இதுதான். டி பில்ஸ் தான் வந்து மோர் செக்யூர்டு. அப்போ இடர் குறைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இடர் குறைவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். தென் கம்பேரிசன் டு சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். என்னது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுதுங்க சார். இது வந்து ஆமாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது, அதனால ரிஸ்க். நோ ரிஸ்கி. இது வந்து நோ ரிஸ்கி தான். அது கரெக்டான வார்த்தை. அதனால சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் விடவே ஒரு படி மேலங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூடு பை த பேங்கருங்க. பேங்க் தான் நமக்கு நம்ம பணத்தை போட்டு வச்சிருப்போம், அதை கொடுத்துருப்பாங்க. அதுவும் கூட நீங்க அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பணத்தை கட் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் டி பில்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்காது. இன் பிரைமரி மார்க்கெட், இந்த பிரைமரி மார்க்கெட்ல முதன்மை சந்தை இல்லைங்களா, முதன்மை சந்தை the first time issued shares to be publicly traded. அதாவது first time issued shares publicly traded in stock market is considered அப்படின்றான். அதாவது முதல் தடவைகள்ல வெளியிடக்கூடிய சரக்குகள், முதல் தடவை வெளியிடக்கூடிய சரக்கு ஷேர்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணுவாங்க? ட்ரேடிங் ஆஃபர், பப்ளிக் மார்க்கெட், இஷ்யூவன்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஆஃபரிங். இதுல வந்து ஐபிஓ இதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ. அது ஸ்ட்ரைட்டான கொஸ்டின். அதை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்தாவே ஐபிஓங்கிறது வந்துடணும். அடுத்தது காம்பனன்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ஆர் காம்பனன்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். காம்பனன்ட் அப்படின்னா கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய கூறுகளாக கருதப்படுவது ஈக்விட்டி மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட். இந்த மூணுமே வந்து காம்பனன்ட் தான். இது எல்லாமே ஒவ்வொரு காம்பனன்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல பொருள்களை பண்றான், இதுல கடன் பத்திரங்களை பண்றான், இதுல வந்து ஷேர்ஸை பண்றான். அதனால இந்த மூணுமே வந்து கேபிட்டல் மோர் தேன் 1 இயர் இல்லைங்களா. கேபிட்டல் மார்க்கெட் டீல்ஸ் வித் செக்யூரிட்டிஸ் மோர் தேன் 1 இயர். அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். செக்யூரிட்டிஸ் மோர் தேன் 1 இயர் அப்படித்தான் நீங்க பார்க்கணும். அப்போ இது கமாடிட்டி மார்க்கெட் சார் அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. மோர் தேன் 1 இயர் இஸ் கால்டு ஆட்டோமேட்டிக். டெரிவேட்டிவ் மார்க்கெட் இஸ் ஆல்சோ மோர் தேன் 1 இயர் தான். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? உண்மை. எது வந்து உண்மையானது அப்படின்ற. செபி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு 1888. அப்போ வந்து எது வந்து ட்ரூன்னு கேட்குறான். ஆனால் வந்து நாட் ட்ரூன்னு இது வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கல இருங்க. The Harshad Mehta shares scandal happened in 1992. Unit Trust of India established in 1954.
SEBI is not a constitution. UTA வந்து 1966. இது தவறு இருக்கு. இது வந்து தவறு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு 88 வந்து இது கரெக்ட் தானுங்க. இது வந்து இன்ஸ்டிடியூஷனாக இருந்தா இது வந்து கரெக்ட் தான். அப்போ இது ஒரு கான்ட்ராக்ட். செபி இஸ் நாட் ஏன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றான். கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்னா அப்படின்னா என்னங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவின்படி உருவாக்கப்பட்டிருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நிறுவனத்தோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்பிஐ கூட அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. ஆர்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அமைப்புகள் அப்படின்னா பிளானிங் கமிஷன் சொல்லுவீங்களா? இன்கம் கமிஷன் சொல்லலாம் சார். பிளானிங் கமிஷன், இன்கம் டாக்ஸ் ஆக்ட், எல்ஐசியும் வந்து தனிப்பட்ட ஒரு ஆக்ட் தான். ஒரு தனிப்பட்ட ஆக்ட், ரைட்ஸ் இருக்கும் அதுல. கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதுக்கு ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி அதன்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து இது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதோ நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது ட்ரூ அப்படின்றப்ப இது வந்து ஆப்போசிட்டா கொடுக்கணும் இல்லைங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அல்லது நாட் ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு வகையில இது கரெக்ட். 1988ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்ல தானே சார் செபி? 1992ல தானே சார் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாறுச்சு. அப்ப அப்படி எடுக்க முடியாதா சார்? ஓ, அந்த வருஷத்துல சொல்றீங்க. 1988ல வந்து இது கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. ஆஃப்டர் இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அப்படிலாம் நினைக்க கூடாது சார். அப்படிலாம் பண்ணணும். இல்ல கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவின்படி உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? இது வந்து 1950ல அம்பேத்கர் எழுதினார் பாத்தீங்களா, அந்த சட்டத்தின் பிரிவின்படி உருவாக்கப்பட்டதான்னு கேக்குறாங்க. அப்ப இது வந்து தப்பு தாங்க. இது வந்து அப்படி உருவாக்கல. இது வந்து உருவாக்கலங்க. இப்ப நம்மளுடைய இது என்ன அப்படின்னா செபி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1980. இந்த யாராவது இருந்தா அதை தேடி பாருங்கப்பா. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல் வந்து 92வா என்னன்றதை மட்டும் பாருங்க. ஆனா இது வந்து ஒரு பிக் மார்க்கெட் ஸ்கேண்டலுங்க. அதாவது ஒரு இது நடந்தது. மார்க்கெட் வந்து சரிஞ்சதுக்கு மிக 30,000 கோடிக்கு ஹர்ஷத் மேத்தா வந்து மோசடி பண்ணார் சார். கரெக்ட் தான் சார். 1992 கரெக்ட் தான் சார். சார் 1992 தான் சார் வருது அதுக்கு. கரெக்ட் சார். ஸ்கேண்டல் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல் 1992 தான். அப்போ வந்து செபி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இதுல தான் நான் ஏதாவது தப்பா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் மேபி. இல்லைங்க, அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரூ ஒரு ஃபால்ஸ் வேல்யூ நான் கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் வேல்யூ நான் கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு 1990ன்னு நான் கொடுத்துருந்தேன்னு பாருங்க. அப்போ வந்து செபி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. செபிங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து 88லயே உருவாயிடுச்சுங்க. செபியுடைய ஆக்ட் வந்து 92ங்க. அதாவதுங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு மாத்தி கொடுத்துருக்கணும். இப்போ 1990ன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. 88க்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1990ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டா இருக்கும். 1990ன்னு வச்சுக்கோங்க. இதுவும் தப்பு இல்லைங்க. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். இது கரெக்டான ஆன்சர். ஏன்னா இது கொஸ்டினே நான் தப்பா கொடுத்துருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதும் அவங்களுக்கு ஆப்ஷன் கரெக்ட் தான். அதனால ஏவுக்கும் ஆன்சர் கொடுக்கணும், பிக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கணும். விச் ஏஜென்சி ரெகுலேட் சூப்பர்வைஸ் என்பிஎஃப்சி? என்பிஎஃப்சி அப்படின்றதுல யாரு வந்து ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா என்பிஎஃப்சி மீன்ஸ் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன். இந்த பேங்கிங்கிற வேர்டு பேங்கா இருந்தாலும் சரி, நான் பேங்கா இருந்தாலும் சரிங்க, ரெண்டையுமே வந்து இவங்க தான் பண்ணணும். நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ்.
ரெண்டுமே வந்து ஆர்பிஐ தான் பண்ணணும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கிடையாதுங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பவர் எல்லாம் கிடையாது. ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடையாது. நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி NBFC இஸ் ஏ கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் அப்படின்றான். கம்பெனிஸ் ஆக்டோ அல்லது நியூ கம்பெனிஸ் ஆக்ட்லயோ வருவாங்க. இதுலயே வேர்டு இருக்குங்க, பாத்துக்கோங்க. இதுலயே வேர்டு இருக்குங்களா? கம்பெனி அப்படின்றதுனால எந்த சட்டத்தின் கீழே வரணும்? கம்பெனிஸ் ஆக்ட்ல தான் வரணும். புரியுதுங்க? ஆர்பிஐ மட்டும்தாங்க ஆர்பிஐ ஆக்ட். வேற எந்த பேங்குமே ஆர்பிஐ ஆக்டின் கீழே என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஆர்பிஐ மட்டும்தான் ஆர்பிஐ ஆக்ட். ஆர்பிஐங்கிற இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் ஆர்பிஐ ஆக்ட்ல இருந்து உருவாக்கிருப்பாங்க. வேற எந்த இன்ஸ்டிடியூட்டுமே கிடையாது. இந்த பிறகு போட்டிருக்காங்க, அது தப்பு. NBFC ஆக்ட்ங்கிறது ஒரு ஆக்டே கிடையாதுங்க. 1956 NBFC ஆக்ட்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரெகுலேஷன் அப்படின்றது 1913ங்க. இதுவும் நமக்கு கிடையாது. இதுவும் வந்து கிடையாது. இதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனின்னே சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியோ அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு, அப்போ கம்பெனிஸ் ஆக்டின் கீழே தான் நமக்கு வரணும். சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லைங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது எந்த கான்செப்டின் கீழே வருங்க? மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் சிப் அப்படின்றது வரும். அடுத்தது மத்ததெல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. வெஞ்சர் கேபிட்டல் வாஸ் ஆரிஜினேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ்? எந்த கண்ட்ரில தொடங்கப்பட்டது அப்படின்றான். தொடங்கியது அப்படின்னு கேக்குறான். எந்த நாட்டுல தொடங்கியது அப்படின்னா USAல தொடங்கியது. ஓகே. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னா வளர்ச்சி வங்கிகள். டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், வளர்ச்சி வங்கிகள். வளர்ச்சி வங்கிகள் அப்படின்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, டெபாசிட்ட வந்து வாங்கவே மாட்டாங்க. அது மட்டும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. டெபாசிட்ட வாங்கவே மாட்டாங்க. பிரான்ச் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், இதே தப்பு. கமர்ஷியல் பேங்க் கிடையாது. பிரான்ச் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் whether in private and public sector situated in rural area, upliftment of the weaker section அப்படின்றான். upliftment of the weaker section of the society. அதெல்லாம் கிடையாது. வளர்ச்சி வங்கியை பொறுத்த வரைக்கும் எதை வளர்ச்சி படுத்துறாங்க, தொழிலா விவசாயமா எதை வளர்ச்சி படுத்துறாங்கன்னு தான் பார்க்கணும். அதாவது ஃபாரின் ட்ரேடா எந்த வளர்ச்சி பண்றாங்க அப்படின்றதா அந்த வளர்ச்சி வங்கி. அந்த பேர்லயே அந்த வேர்டு இருக்கு. அப்போ அதை அப்படிதான் நீங்க யோசிக்கணும். யோசிக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பில்டிங், அதுலயே நமக்கு பில்டிங் ஆகணும். ஃபைனான்சியல் செக்ஷன் விச் ப்ரொவைட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ், இதுதான் முக்கியம். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைனான்சியல் செக்டார்ஸ்ன்னு போடலாம், அல்லது ஃபைனான்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், இதுதான் கரெக்ட். அவ்வளவுதாங்க. நீண்ட கால கடன் யாருக்காக கொடுக்கறது அப்படின்னா இண்டஸ்ட்ரிகளுக்கு. நீண்ட கால கடன் தொழில்துறைக்கு கொடுக்கறது. அதனால தொழில்துறை வளர்ச்சிக்காகத்தான் எல்லா பேங்குமே உருவாக்கப்பட்டதுங்க, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே. லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் விச் ப்ரொவைட் டெவலப்பிங் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றான். அக்ரிகல்ச்சர்லாம் LDP எல்லாம் வந்து நீங்க அது மாதிரி இல்ல, நிலவள வங்கிகள்னா இருந்ததுங்க. இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாடல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாயிடுச்சு. அந்த மாதிரி வங்கிகள் பேருக்கு தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் பெருசா ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாதுங்க. இப்போ அதை வந்து நம்ம எடுக்க வளர்ச்சி வங்கிகள் கீழே அந்த அவங்க வரவும் மாட்டாங்க. வளர்ச்சி வங்கிகள் கீழே லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் எல்லாம் வராதுங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு சப்சிடரி ஆஃப் IDBI. யாருனுடைய சப்சிடரி? இப்பதான் நமக்கு என்ன வரணும், ரீஃபைனான்ஸ். இவங்க ரீஃபைனான்ஸ். அப்போ யார்கிட்ட இருந்து வருவாங்க? RBI இருந்து வரக்கூடிய ரீஃபைனான்ஸ். அப்போ நபார்டு இவங்க எல்லாமே ஒரு ஸ்கீம் தான், RBI கீழே தான் இருப்பாங்க. IDBI, நபார்டு, எக்ஸிம் பேங்க், NHB அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நேஷனல் ஹவுசிங் பேங்க். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதன் கீழே தான் சப்சிடரின்னு தான் வரும். இப்போ RBI நல்லா சப்சிடரி. RBI சப்சிடரிங்கிறத கரெக்ட். துணை வங்கி. துணை வங்கி. சிட்பிங்கிறது எதனுடைய சப்சிடரிங்க? IDBI. இதுலயே வேர்டுலயே இருக்கு, பாத்துக்கலாம் இல்லையா? சிட்பி, IDBI. இது வந்து எந்த ஹெட் ஆபீஸ்ங்க? லக்னோ சார். லக்னோ. எந்த வருஷங்க? 1919 சார். April 2 சார்.
1990 April 2 sir. ஏப்ரல் 2. வெரி குட். செபி சாரி எஸ்பிஐ அப்படின்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955. ஓகே. டேட் ஏதாவது இருக்குங்களா அதுல? ஜூலை sir. ஜூலை. ஜூலை 1st. ஜூலை 1. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் ஃபர்ஸ்ட் வருஷத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாசம் தேதி. அப்பதான் உங்க மைண்ட்ல வந்து நிக்கும், அது இல்லைன்னா வந்து நிக்காது. எந்த பேங்க வந்து எஸ்பிஐன்னு மாத்துறாங்க? இம்பீரியல் பேங்கிங் sir. Imperial Banks. இம்பீரியல் பேங்க். இதுக்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய பேர் என்னங்க? ரூரல் கிரெடிட் சாரி கேள்வி கேட்டா தான் அது மனசுக்குள்ள இருந்து எங்காவது ஒடியாருது இல்லைங்க. என்ன என்ன பேருங்க அது? ஆர்பிஐ உருவாக்குறதுக்கு என்ன சர்வேங்க? ஆர்பிஐ வந்து எந்த ரெக்கமெண்டேஷன்ல உருவாக்கும்? ஹில்டன் யங் கமிட்டிங் சார் அது. ஹில்டன் ஹில்டன் யங் கமிஷன் சார். ஹில்டன் யங் கமிஷன். அது மாதிரி இவங்க வந்து ஏதோ ஒரு ரூரல் சர்வே அப்படின்றது ஒண்ணு வரும். அதனுடைய முழுசா பாத்தீங்கன்னா ராயல் Regional Rural Survey. ரீஜனல் ரூரலா? ரீஜனல் ரூரல் சர்வே கமிட்டி சார். ரீஜனல் ரூரல் சர்வே கமிட்டி. ஓகே, சூப்பருங்க. ஐசிஐசிஐ இது எந்த வருஷங்க? 1995 சார். மாசம் January. மாசம் சரி நீங்க ஜூலை தான். ஜூலை. அது மத்ததெல்லாம் அதில் இருக்கட்டும். அடுத்தது ரெஸ்ட் வைல் ஐஆர்பிஐ இஸ் எ பேங்க் இல்லைங்களா? ஐஆர்பிஐ இஸ் எ பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறுகட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்தாவே மறுகட்டமைப்பு. எதெல்லாம் நலிவடைந்த தொழிலோ அவனுக்கு தான் வந்து இவன் சப்போர்ட் பண்ணுவான். நவ் நோன் எஸ் ஐஐபிஐ. எந்த வருஷங்க இப்படி மாத்தினது? 1997 சார். 1997ல தான் மாத்திருக்கான் ஐஐபிஐ. அடுத்தது which among the following is the oldest development financial institution of India? oldest, இந்த வேர்டு பாருங்க, oldest பழசு. அப்போ 55ல வந்து ஐசிஐசிஐ வரா. அதுக்கு முன்னாடி அப்படின்றப்போ ஐஎஃப்சி 1948. அப்போ இது 1955. இது 1964. இது 1964 கம்பெனி ஃபேக்டர். அவ்வளவுதான். இது வந்து இயர்லியஸ்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது கூட்டுறவு வளர்ச்சி வங்கிகள் செட்டப். அப்போ ஆர்ஆர்பி தாங்க. கூட்டுறவு வளர்ச்சி வங்கினாவே இதுல ஆர்ஆர்பி தான். ரீஜனல் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஞாபகத்தில் இருக்குங்களா? ரீஜனல் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் தான். இப்போ தமிழ்நாடு கிராமின் பேங்க். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப். யூடிஐ ஆக்ட் எந்த வருஷங்க? 63. இதுங்க 1935வது வருஷம் ஆர்பிஐ. அந்த வேர்டு 1980 இருக்கட்டும் வருங்க. அப்புறம் 1956னா கம்பெனிஸ் ஆக்ட். எஸ்சிஆர்ஏ செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட். எல்ஐசி அப்பதான் சார். எஸ்சிஆர்ஏ எல்ஐசி அப்பதான். எல்ஐசி அதான் சார். எதுங்க? எஸ்ஐ எஸ்எஃப்சி 56 தான். எஸ்எஃப்சி ஆக்ட் இல்லைங்க. ஐஎஃப்சில வந்து எஸ்எஃப்சி ஆக்டும் இதுலயே தான் வரும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருடம் எடுத்து அதுல சின்ன இதை மாத்தி எழுதுனீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்துடும். 64. 1980ல வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கும். என்ன ஈவெண்ட்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். Nationalization of commercial banks. செகண்ட் ஷெட்யூல் பேங்க் சார். ஆறு பேங்க் செகண்ட் டைமா வந்து
நேஷனலைஸ்டு பண்ணதுங்க. சூப்பருங்க. In which of the following cities is the headquarters of UTI? UTI னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மும்பை. ஆர்பிஐயும் மும்பை தான், நபார்டும் மும்பை தான், எக்ஸிம் பேங்கும் மும்பை தான், ஐடிபிஐயும் மும்பை தான். இதெல்லாமே அங்கதான். இதெல்லாம் ரீஜனல் ஆபீஸ். நியூ டெல்லி, சென்னை, கொல்கத்தா எல்லாம் ரீஜனல் ஆபீஸ். ஆர்பிஐனுடைய ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. ஆர்பிஐனுடைய ரீஜனல் ஆபீசஸ் இருக்கு. இன் விச் இயர் வாஸ் த எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு? இப்பதான் நம்ம பேசணும் இல்லைங்க, 1956. டிமெட்டீரியலைசேஷன், டிமேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் டிமேட். கன்வர்ஷன் ஆஃப் பிசிக்கல் சர்டிபிகேட் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம். அப்போ மின்னணு வடிவமாக மாற்றுறது. ஓகே, மின்னணு வடிவமாக மாற்றுறது. டெபாசிட்டரி ஆக்ட், இது ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். டெபாசிட்டரி ஆக்ட் 96. இதுல தான் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க, டிமேட்டோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் சார். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். இதுல இருந்து தான் இந்த டிஜி லாக்கர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுலாங்க நமக்கு. டிஜி லாக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜி லாக்கருங்க, நம்ம சர்டிபிகேட் எல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். நீங்க ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லயே அதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒன்னும் வந்து ஏன் ஒன்னும் முழுமைப்படுத்தாம இருக்காங்கன்னு தெரியல. அப்போ சர்டிபிகேட் எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரதுக்கு டிஜி லாக்கரை வந்து இவங்க டெபாசிட்டரியில இருந்து தான் வந்துச்சுங்க. நேஷனல் டிஜிட்டல் லாக்கர். ஓகே. டேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எலிமினேட் த பேப்பர் ஒர்க்குங்கிறான். பேப்பர் ஒர்க்கு எலிமினேட் பண்ணிடுச்சு அப்படின்றான். அப்போ எந்த வடிவம்? எலக்ட்ரானிக் ஃபார்மேட் தான் வரும். எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுங்கிறத அதை வந்து நமக்கு மாற்றும். அப்போ எலக்ட்ரானிக்கல் ஃபார்மேட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், டிமேட். ஆட்டோமேட்டிக்கா டிமெட்டீரியலைசேஷன், அதனுடைய சுருக்கமான வடிவம் தான் டிமேட். புரியுதுங்களா? டிமெட்டீரியலைசேஷன், மெட்டீரியல டி இல்ல அப்படின்னு பண்ணணும். ஆல் ஆஃப் தீஸ் கொடுத்ததானே நிறைய பேர் போட்டாங்க. பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர், ரீமெட்டீரியலைசேஷன் அப்படின்லாம் போட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஹெட்ஜிங், இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து எங்க இருக்குங்க? ஹெட்ஜிங் +2 புத்தகங்கள்லயே இருக்குங்க. +2 புத்தகங்கள்லயே ஹெட்ஜிங் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி தட் டைஸ் டு லிமிட் ரிஸ்க் இன் ஃபினான்சியல் அசெட். ஃபினான்சியல் அசெட், இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஆப்ஷன் இதுல எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய ரிஸ்கை வந்து குறைக்கிறதுக்காக, அதாவது உங்களுடைய ரிஸ்கை வந்து லிமிட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு கட்டத்துல நிறுத்தி கொள்ள அப்படின்னு அர்த்தம், நிறுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து உயருது அப்படின்னா, இங்க இருந்து நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கொடுக்க தேவையில்லை. அதை வந்து லிமிட் பண்ணக்கூடியதான் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்ல போறது அதுதான். ஜாபர்ஸ் அப்படின்றவங்க ஓன் அக்கௌண்ட்ல வாங்கணும், கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது லிக்விடிட்டி செல் ஆர்டர்ஸ் வயா தர் புரோக்கர். இவங்க வந்து புரோக்கர்ல தான் வைப்பாங்க. இவங்களோட ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் ஆர்டர் வயா புரோக்கர்ஸ், புரோக்கர் வழியா போவாங்க. ஸ்டாக் ஜாபர் வாஸ் ஏ மார்க்கெட் மேக்கர் அப்படின்னா, ஸ்டாக் ஜாபர் தான் வந்து மார்க்கெட் மேக்கர், சந்தையை உருவாக்குபவர் அப்படின்னு. சந்தையை உருவாக்குபவர் இவர் தான், சந்தையை உருவாக்குபவர். இப்போ இது எல்லாமே கரெக்ட். ஜாபர்ஸ்னுடைய பேர்ல இருந்து அப்படியே எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா கூட நீங்க அந்த இடத்துல தமிழ் புத்தகத்திலேயே இருக்க போய் அதை வந்து நீங்க ஒரு தடவைங்க 2 தடவை பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. +2 புத்தகம் தாங்க அது, வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுக்குற கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி, கண்டினியூஸா ப்ராஃபிட் இருக்கும், கண்டினியூஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் ப்ராஃபிட் அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி. இப்பெல்லாம் இந்த கான்செப்ட் ரொம்ப காணுங்க. ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் கேட்டிருந்தாங்க, எ கம்பெனி ஹூஸ் ஷேர் ஆல்வேஸ் ப்ரொவைட் த ப்ராஃபிட். அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட், இன்டிவிடெண்ட் ஏதோ ஒரு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு 2 வாட்டி.
இது வந்து தப்புங்க. இது வந்து கம்பெனிஸ் விச் ஆர் ரன் பை லார்ஜ் கார்பரேட் ஹவுசஸ். கார்பரேட் ஹவுசஸ் வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்றான் அப்படின்னா ஒண்ணு எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா சப்சிடரி கம்பெனியா இருக்கும், இல்லைன்னா ஹோல்டிங் கம்பெனியா இருக்கும். அந்த ஹோல்டிங் கம்பெனியினுடைய ஃபார்மேட் அது. எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி இதுவும் கிடையாது. லிஸ்டட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கிடையாது. ப்ளூ சிப்புங்கிறது கிடையாது. ப்ளூ சிப்னாவே வந்து ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு நம்மளாம் அடுத்தது ஒயிட் கலர் ஜாப்பா மாற போறோம் இல்லைங்க. அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் ஜாப். ஆமா, பிங்க் கலர் ஜாப்புங்க சார். பிங்க் கலர் ஜாப்புங்களா? எஸ் சார். டீச்சர்ஸ் அண்ட் நர்சஸ் இவங்க எல்லாமே பிங்க் கலர் ஜாப்புங்க சார். ஓ, அதனாலதான் வந்து நர்ஸுக்கு வந்து அது மாதிரி சேவை இல்லைங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இது வந்து சேவை. சூப்பருங்க. எனக்கு தெரியல உண்மையிலேயே. நானும் வந்து ஒயிட் கலர் ஜாப் தான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல சார், இல்லைங்க சார். நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் சர்வீஸ் ஓரியன்டா இருக்குது, பிங்க் கலர் ஜாப்புங்க சார். பிங்க் கலர் ஜாப், பிங்க் கலர் ஜாப். அப்போ பிங்க் கலர் ஜாப் நமக்காக இருக்கும். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க காட்டுறப்ப அதை காட்டுவாங்க, பிங்க் கலரே வந்து காட்டுவாங்க. அது யாருக்கு அப்படின்னா நர்சஸ்க்கு வந்து காட்டுவாங்க. அவங்களோட உடையிலேயே அது இருக்கும், பிங்க் கலர் ஜாப். நமக்கு இருக்குதுங்கிறது தெரியாம போயிடுச்சு பாருங்க. அடுத்தது புல் அண்டு யாருங்க ஸ்பெகுலேட்டர்? ரெண்டே பேரு தான், புல்லு பியர். பியர் தான் ரெகுலேட்டர், ஸ்பெகுலேட்டர் அப்படின்னா ஊக வாணிகர். ஊக வாணிகர். Dash usually process of buying and selling goods and services or services by offering them for a bit, taking bit. பிட்னாவே வந்து ஏலம். பிட்னாவே வந்து ஏலம். Taking bit, then selling item highest bidder, buying item for the lowest bidder. அதாவது செல்லிங் யாரு கொடுக்குறானா அவன் ஹையஸ்ட் பிட்டருக்கு கொடுப்பான். அதுல எது குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளோட இதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாமே ஆக்ஷன்ல தான் வரும். ஆக்ஷன், ஏலம் விடுதல் அப்படின்றதான். ஏலம் விடுதல் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து பிட்டிங்ல தான் போகுதுங்க. இப்பெல்லாம் முன்னையாட்டம் வந்து அப்ளிகேஷன் மணி எல்லாம் கொடுத்து யாருமே வந்து பண்றதில்லை. எல்லாமே அண்டர் ரைட்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அண்டர் ரைட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்ஷன் சேலுக்கு தான் கொண்டு வர்றாரு. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ மாடலே பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆயிடுச்சு. மாடலே பாத்தீங்க அப்படின்னா பிட்டிங், பிட் ஓப்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிட் ஓப்பன்ஸ் அப்படின்னு தான் நமக்கு எதுல வருங்க, பிஸ்னஸ் லைனு, எக்கனாமிக் ஒரு பேப்பர் எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கும். இந்த பேப்பர்ல எல்லாம் வந்து பிட் ஓப்பன்ஸ் தான் வரும். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சென்செக்ஸ்? சென்செக்ஸ் சென்சிட்டிவிட்டி இன்டெக்ஸ், சென்சிட்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் பாம்பே. பாருங்க, ஒரு வேர்டு தான் ஹிண்ட்டுங்க. இதுல இவ்வளவு பேர் பாத்தீங்க அப்படின்னா மாத்தி எழுதிட்டாங்க. இதை படிச்சிருப்பாங்க கரெக்ட். நேஷனலா பாம்பேவான்றது தெரியாம இருக்கும். அப்ப சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது முழுக்க முழுக்க எதனோடதுங்க? பாம்பே ஓடுது. பாம்பே ஓடுது அப்படின்னு அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப பாம்பேன்னு இருக்கணும்னா சென்சிட்டிவிட்டி இன்டெக்ஸ் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா இருக்கு. சூப்பருங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 70 கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே தான் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. நல்லா பெயின்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ மற்ற எல்லா டெஸ்ட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் எழுதாம இருக்கீங்களா? க்ளோஸ் பண்ணிடுவான்னு கேட்குறேன். க்ளோஸ் பண்ணி எழுதாம இருக்காங்க சார். எழுதலைங்க சார். எழுதலைங்க சார். சரி, 2 நாள்ல எழுதிருங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை உள்ள தூக்கி போட்டுறேம்மா. ஏன்னா கட் பண்ணிட்டுனா மறுபடியும் அதை லான்ச் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க கொஞ்சம் அப்படியே குயிக்கா கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உள்ள தூக்கி போட்டுன்னா அவங்க வித்தின் 1 or 2 daysல அந்த யூனிட் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் கொஸ்டின் பேப்பரை போட ஆரம்பிச்சிடுறேன். நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்னுடைய இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ளூடிங் சைக்காலஜியை நான் கொடுக்குறேன். 10 யூனிட் அப்படின்றதுனால சைக்காலஜிலையும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 10 யூனிட் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதி யூனிட், அப்ப 8 இருக்குன்னா 4 யூனிட் இருக்கும். அப்படி எடுத்துக்கோங்க. சைக்காலஜி அதாவது காமர்ஸ்ல 10 யூனிட் பிளஸ் இதுல வந்து 4 யூனிட் அப்படி வச்சுக்கோங்க. நீங்க சைக்காலஜி யாரும் படிச்சுட்டு வர போறது இல்லை. அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து தமிழ்லயே வந்து கொஸ்டின் கேட்கறேன். அதுக்கு வந்து நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ தமிழ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்துடும். இது காமனா இங்கிலீஷ்லயே உங்களுக்கு எப்பயும் போல இருக்கட்டும்.
உங்களுக்கு இதுக்கு டைம் செட் பண்ணவா, டைம் செட் பண்ண தேவையில்லைங்களா? வேண்டாம் சார். டைம் வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் வேணாங்க சார். சரிம்மா. ஏன்னா டைம் இல்லைங்கிறப்ப நீங்க பொறுமையா அதை யோசிச்சு கிரகிச்சு அடிக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. டைம் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு அவசர அவசரமா வெளியே வர மாதிரி இருக்கும். ஃபுல் டெஸ்ட் போறப்ப டைம் போட்டுக்கலாம். அப்போ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்ரேட்டிவ்லயே நான் கொடுத்துறேன். ஃபுல் டெஸ்ட் மட்டும் வேற மோடுல கொடுக்குறேன். இந்த டைம் செட் பண்ணா மட்டும் வேற மோடுல வரும். இது வந்து சாக்ரேட்டிவ்லயே இருக்கட்டும். ஓகே. அப்போ 10 யூனிட் 2 டெஸ்ட் தான். இந்த சண்டேக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2 டாஸ்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். முதல் 10 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் நம்ம போறோம். அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் 1, அடுத்தது 10க்கு மேல 1. அப்போ அப் டு உங்களுக்கு எங்க வந்துடும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும். இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ மார்க்கெட்டிங்ல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு ரெடி ஆயிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கா இதுக்குள்ள நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன் கொஸ்டின். கொஞ்சம் ஜிகே கொஸ்டினும் போட்டுறேன். அதுவும் உங்களுக்கு இருக்கட்டும். இனிமேல் வரக்கூடியதுல ஜிகே சைக்காலஜி ஆட் ஆகி வருங்க. அதெல்லாம் தமிழ்லயே கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வில் see you for another one class. தேங்க் யூ. என்னைக்கு சார் இருக்கும் இந்த டெஸ்ட்? என்னப்பா? இந்த டெஸ்ட் என்னைக்கு சார் போடுவீங்க?